Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ஸ்பெஷல் டிஷ் பருப்பு சட்னி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம், தேங்காய், உப்பு. இந்த பருப்பு சட்னி இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிள் காம்பினேஷனாக இருக்கும். இது ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும். ஸோ இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ 1 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதை நான் அதில் போட்டுக்கிறேன். அதே கப்பில் 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் அந்த கடலை பருப்பு கூட சேர்த்து நான் போட்டுக்கிறேன். இந்த 2 பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் ஆயில் எதுவுமே சேர்த்தலை. நீங்கள் ஆயில் சேர்த்துறதுனா சேர்த்திக்கலாம். நான் வெறும் ட்ரை ரோஸ்ட் தான் நான் பண்ணுறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு கலர் மாறிடுச்சு. பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா வாசனை வருது. இது 1 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடான உடனே நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நமக்கு எந்த அளவு வதங்குதோ அந்த அளவு நமக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இது பாதி வதங்கினோன்னா இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூட 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவும் நான் அது கூட நான் சேர்த்துட்டேன். தேங்காய் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் சேர்த்தாமையும் கூட நம்ம இந்த டிஷ் செய்யலாம். நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண பருப்புக்கும் சேர்த்து தான் நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு போடும்போது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற பருப்பு நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். போட்டு நம்ம பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு தனியாக பவுட்ரு பண்ணும்போது அது ஈஸியாக பவுடர் ஆகும். ஸோ அதனால தான் நான் தனியாக போட்டுக்கிறேன். இப்போ நான் பருப்பு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கோஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற வெங்காயத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இதை நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
நான் சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியா தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு பருப்பு சட்னி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பவுல்ல நம்ம மாத்தி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிள் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.